ராமகிரிங்கிற சின்ன கிராமத்துல ராமையா லக்ஷ்மின்னு ஒரு தம்பதிகள் வசிச்சு வந்தாங்க. அவங்களுக்கு இருக்கிறது ஒரு சின்ன குடிசையும் 2 ஏக்கர் வானம் பார்த்த பூமியும். கடந்த 2 வருஷமா அந்த பகுதியில மழையே இல்ல. ஏரிகள்லாம் வத்தி போயிடுச்சு, கிணறுகள் எல்லாம் காஞ்சு போயிடுச்சு. ஊர்ல பலரும் உணவில்லாம பிழைப்பு தேடி வெளியூருக்கு குடிபெயர்ந்து போயிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சாயங்காலம் ராமையா கவலையோட திண்ணையில உட்கார்ந்து வானத்தை பார்த்துட்டு இருந்தாரு. மேகத்துக்கான அறிகுறியே இல்ல. அப்ப லக்ஷ்மி வீட்டுக்குள்ளேந்து வெளியில வந்து கவலையா இருந்த தன்னோட புருஷனை பார்த்து, என்னங்க, இப்படி வானத்தை பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தா வயிறு நிரம்பிருமா? நம்ம வீட்ல இருக்கிற தானியங்கள்லாம் தீந்து போக போகுது. அப்புறம் அரிசி இன்னும் 2 மாசம்தான் வரும். ராமையா பெருமூச்சு விட்டு, என்ன செய்ய சொல்ற லக்ஷ்மி? அந்த வருண பகவான் நம்ம மேல கருணை காட்டலையே. மழை பெஞ்சாதானே நம்ம நிலத்துல பயிர் விளையும். மழை இல்லாம நம்ம நிலமே தரிசா போயிடுச்சு. இவ்ளோ காலம் நமக்கு ஆதரவா இருந்த அந்த நிலத்தை பார்த்தா என் மனசு துடியா துடிக்குது. இப்படியே போனா நம்மளும் மத்தவங்கள மாதிரி ஊரை விட்டு போக வேண்டிய நிலைமை வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்களே இப்படி தைரியத்தை இழந்து உட்கார்ந்தா எப்படிங்க? இந்த ஊரை விட்டு போகாம இங்கேயே இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல யோசனை தோணுது. இது வரைக்கும் நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டோம்ல, இனிமே அதை 2 வேளையா நம்ம குறைச்சிக்கலாம். எப்படியும் நிலத்துல பெருசா நமக்கு வேலை இல்ல அப்படிங்கறதுனால உடலோட சக்தியும் அவ்வளவா செலவாகாது. அந்த மிச்சமாகிற தானியத்தை வச்சு இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ஓட்டலாம். 2 வேளையா? ஆனா நம்ம இவ்ளோ காலமா வயிறு நிறைய சாப்பிட்டு பழகுனவங்க. இப்போ ஒருவேளை சாப்பாடை நம்ம குறைச்சா நமக்கு பசி எடுக்காதா? பசிச்சாலும் அதை பொறுத்துக்க தான் செய்யணும். மழை பெஞ்சு நம்ம நிலத்துல பயிர் விளையிற வரைக்கும் இப்படி சிக்கனமா எல்லாத்தையும் பயன்படுத்துறது தான் நல்லது. தொலைநோக்கு பார்வை இல்லைன்னா நாளைக்கு நம்ம மத்தவங்க கிட்ட கையேந்த வேண்டிய நிலைமைக்கு கூட வரலாம். எல்லாரோட நிலைமையும் இப்படித்தானே இருக்கு. ஊரை விட்டு போகாம இங்கேயே இருக்கணும்னா நம்ம இதை செஞ்சுதாங்க ஆகணும். இப்போதைக்கு வேற எதுவும் வழி இல்ல. நீ சொல்றது கூட சரிதான் லக்ஷ்மி. சரி, நாளையில இருந்து நம்ம இப்படியே இருக்கலாம். நம்ம கிட்ட இருக்கிற தானியத்தை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். இப்படி லக்ஷ்மியோட ஆலோசனைப்படி அவங்க சிக்கனமா வாழ ஆரம்பிச்சாங்க. ஊர்ல இருக்கிற மத்தவங்க எல்லாம் கடன் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்த போது இவங்க மட்டும் இருப்பதை வச்சுக்கிட்டு எப்படியோ சமாளிச்சிட்டு இருந்தாங்க. இப்படியே சில நாட்கள் கடந்து போச்சு. எதிர்பாராத விதமா லக்ஷ்மியோட அண்ணனும் அண்ணியும் விருந்தினரா அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்ததும் ராமையா ரொம்ப பதற்றமாயிட்டாரு. இருக்கிற கொஞ்ச நஞ்ச தானியத்தையும் இவங்களுக்கு நம்ம சமையல் பண்ணிட்டா அவங்களோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. ராமையா லக்ஷ்மி கிட்ட மெதுவா இந்த மாதிரி கேட்டாரு, லக்ஷ்மி, நம்ம நிலைமை என்னன்னு உனக்கே இப்ப தெரியும். இந்த நேரத்துல இவங்க வந்திருக்காங்க, என்ன பண்றது? நம்மளே ஒரு நாளைக்கு 2 வேளை தான் சாப்பிடுறோம். இப்போ இவங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்கறது? என்னங்க, வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க விருந்தாளிங்க. அவங்க வந்திருக்கும் போது நம்ம ஏழ்மையை நம்ம காட்டிக்கிட்டா அது நம்ம மானத்துக்கு குறைவு. அவங்க இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம 3 வேளையும் சமைக்கலாம். அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பாத்துக்கலாம். அவங்க இங்க இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம வயிறை கட்டிக்கலாம். சரிதான் லக்ஷ்மி, குடும்ப மானமும் முக்கியம். நீ எப்படி சொல்றியோ அப்படியே செய்யலாம். அந்த 2 நாட்களும் லக்ஷ்மி ரொம்ப பொறுமையோட சமைச்சு தன்னோட அண்ணனுக்கும் அண்ணிக்கும் பரிமாறினா. அவங்க கிளம்பும் போது லக்ஷ்மியோட முகத்துல இருந்த புன்னகையை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. அவங்க போன உடனேயே லக்ஷ்மி மறுபடியும் தன்னோட சிக்கனத்தை ஆரம்பிச்சா. ஏங்க, சொந்தக்காரங்க வந்துட்டு போயிட்டாங்கல்ல, இப்போ நம்ம கிட்ட இருக்கிற தானியம் ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. இனிமே நாம ஒரு நாளைக்கு 1 வேளை மட்டும்தான் சாப்பிட முடியும். மத்த நேரம் கஞ்சி குடிச்சு சமாளிச்சுக்கலாம். ஆனா நீங்க மட்டும் சும்மா இருக்க கூடாது. நாளைக்கே போய் நம்ம நிலத்தை உழ ஆரம்பிங்க. பைத்தியக்காரி, ஆகாயத்துல ஒரு துளி மேகம் கூட இல்ல. பூமி கல்லு மாதிரி இறுகி போய் கிடக்கு. இப்போ உழுதா என்ன கிடைக்கும்? மழை பெய்யறதுக்கான ஒரு அறிகுறி இல்ல. மழை பெஞ்சதுக்கு அப்புறம் உழுறது யார் வேணாலும் செய்வாங்க. ஆனா மழை பெய்யறதுக்கு முன்னாடியே நிலத்தை தயார் பண்ணி வச்சா ஒரு மழை துளி விழுந்த உடனேயே நம்ம விதைகளை விதைச்சிடலாம். வேலை சீக்கிரமா முடிஞ்சா அதுக்கான பலனும் நமக்கு சீக்கிரம் கிடைக்கும்ல. ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இவ்ளோ கஷ்டமான வேலை செய்ய முடியுமா? உங்களுக்கு நான் 2 வேளை சாப்பாடு தரேங்க. நான் மட்டும் 1 வேளை சாப்பிட்டுக்கிறேன். அந்த 1 வேளை கூட நேத்தி உள்ள கஞ்சி, பழையது, ஆவக்காய் ஊறுகான்னு போட்டு சாப்பிட்டுக்கிறேன். உழைக்கிறவங்களுக்கு தான் நீங்க சொன்ன மாதிரி நிறைய பலம் தேவை. அதனால உங்களுக்கு நான் எப்பவும் போல 2 வேளைக்கு நல்ல சாப்பாடு தயார் பண்றேன். லக்ஷ்மி, உன் தியாகத்தை நினைக்கும் போது எனக்கு அழுகையா வருதுடி. நீ சாப்பிடாம எனக்கு எப்படி செய்வ?
நீங்க பலமா இருந்தா தானே நிலத்துல நல்லபடியா வேலை பார்க்க முடியும். அப்பதான் நம்ம நிலத்துல பயிர் விளையும். நம்ம குடும்பம் பிழைக்கணும்னா நீங்க என் பேச்ச கேட்டு நிலத்தை உழுங்க. என்ன பத்தி நீங்க எந்த கவலையும் படாதீங்கங்க. எனக்கு அப்படிலாம் எதுவும் ஆகாது. ராமையா மனைவியோட சொல்ல தட்ட முடியாம அந்த வெயில்ல நிலத்துக்கு போனாரு. லக்ஷ்மி ரொம்ப ரொம்ப கவனமா தானியத்தை சிக்கனமா செலவு பண்ணி நாட்களை கடத்தினா. நில வேலைகள்ல ராமையா சோர்ந்து போகும்போது அவருக்கு மட்டும் சோறு போடுவா. ராமையா நிலம் முழுவதையும் உழுது தயார் பண்ணாரு. ஊர்ல இருந்த எல்லாரும் ராமையாவை பார்த்து பைத்தியக்காரன்னு நினைச்சாங்க. மழையே இல்லாத போது எதுக்கு உழணும் அப்படின்னு கேலி பேசினாங்க. ஆனா ராமையா லக்ஷ்மியோட வார்த்தை மேல நம்பிக்கை வச்சு வேலையை செஞ்சு முடிச்சாரு. இப்படி ஒரு வாரம் கடந்து போச்சு. ஒரு நாள் திடீர்னு ராத்திரி இடி மின்னலோட பலத்த மழை பெய்ய ஆரம்பிச்சது. ராமையா சந்தோஷத்தோட சத்தம் போட்டுக்கிட்டே, லக்ஷ்மி, லக்ஷ்மி, மழை பெஞ்சிட்டு இருக்குமா? இவ்ளோ பெரிய மழைன்னு பாரு. நீ சொன்னது இப்போ உண்மையாயிடுச்சு. ஏங்க பாத்தீங்களா, நம்ம முன்கூட்டியே நிலத்தை உழுது வச்சிருந்ததுனால இப்ப பூமி நனைஞ்சு மென்மையாயிருக்கும். நாளைக்கு அதிகாலையிலேயே போய் விதையெல்லாம் விதைச்சிடலாம். தாமதம் பண்ணுனா காத்துல மறுபடியும் பூமி காஞ்சிடும். சரி, விதைகளுக்கு எங்க போறது லக்ஷ்மி? இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சாப்பிட்டுட்டோமே. இல்லங்க, நம்ம தானியங்கள் எல்லாம் இடிச்சு உணவாக்குறதுக்கு முன்னாடியே நல்ல விதைகளை நம்ம பானையில எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேன். அதுல ஒரு கைப்பிடி விதைகளை எடுத்துட்டு போய் நிலத்துல விதைச்சாலே போதும். நீங்க இப்போ நிலத்துக்கு போங்க. நான் சமையல் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான உதவியை நிலத்துக்கு வந்து நானே பண்றேன். ராமையாவும் லக்ஷ்மியும் நிலத்துக்கு போய் விதைகளை விதைச்சாங்க. மழை நல்லா பெஞ்சதுனால பயிர்கள் சீக்கிரமா வந்துச்சு. ஆனா இப்ப வீட்ல அரிசி சுத்தமா தீந்து போச்சு. விளைஞ்ச பண்டம் கைக்கு வர்ற வரைக்கும் எப்படி காலம் கடத்துறதுன்னு ராமையாவுக்கு இப்போ ஒரே மலைப்பா இருந்துச்சு. லக்ஷ்மி, விதையெல்லாம் விதைச்சிட்டோம். ஆனா இப்ப நமக்கு சாப்பிடுறதுக்கு ஒரு பருக்க சாதம் கூட இல்லையே. பண்டம்லாம் விளைஞ்சு கைக்கு வர்றதுக்கு காலம் எடுக்குமே. அது வரைக்கும் நம்ம என்ன செய்யறது? நீங்க ஏங்க கவலைப்படுறீங்க? இவ்ளோ காலமா அறுவடை பண்ண போது கிடைச்ச குறுன அரிசிய நான் தூக்கி போடாம எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருக்கேன். அது நமக்கு இப்போ உணவாகும். சாதம் மாதிரி ருசியா இருக்காது, ஆனா நம்ம பசிய கண்டிப்பா போக்கும். நொய்யரிசியா? அத நீ அப்பவே தூக்கி போடலையா? அத கூட சேர்த்து வச்சிருந்தியா? கஷ்ட காலத்துல எது வேணாலும் நமக்கு உதவும் இல்லையா? அதனால அதை எடுத்து வச்சேன். இப்போ அந்த குருணைய வச்சு நான் கஞ்சி காய்ச்சுறேன். தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகள்லாம் இருக்குல்ல, அதை வச்சு எப்படியோ நான் குழம்பு செய்யறேன். பயிர் கைக்கு வர்ற வரைக்கும் இதுதான் நமக்கு ஆகாரம். நீ சாதாரண மனைவி மட்டும் கிடையாது லக்ஷ்மி. இந்த வீட்டுக்கே வழி காட்டுற ஒரு தேவதை. உன்னோட அந்த தொலைநோக்கு பார்வை மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நம்மளும் இந்த ஊரை விட்டே போயிருப்போம். தொலைநோக்கு பார்வைங்கிறது ஒரு பெரிய பொறுப்புங்க. அடுத்த நாளை பத்தி யோசிக்காதவன் அவனோட வாழ்க்கையை என்னைக்கும் சரியா வாழ முடியாது. இப்படி லக்ஷ்மி சேர்த்து வச்ச குறுன அரிசி, அதுக்கப்புறம் தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகள், இத வச்சு கொஞ்சம் வாரங்கள் கழிச்சாங்க. ராமையா ரொம்பவும் கண்ணு கருத்துமா பயிரை வளர்த்தாரு. மழை சரியான நேரத்துல பெஞ்சதுனால அந்த நிலம் முழுவதும் பச்சை பசேல்னு காட்சியளிச்சது. சில மாதங்களுக்கு பிறகு பயிர் அறுவடைக்கு தயாராச்சு. சில நாட்கள்ல ராமையா தன்னோட நிலத்துல இருந்து தானியங்களை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாரு. மூட்டை மூட்டையா தானியத்தை பார்த்ததும் அவரோட கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வந்துச்சு. லக்ஷ்மி, பாரு, நம்ம நிலத்துல எத்தனை மூட்டை தானியம் விளைஞ்சிருக்குன்னு. இனி நமக்கு எந்த குறையும் இல்ல. ஊரே அரிசிக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது நம்ம வீட்ல மட்டும் தானியம் மலை மாதிரி குவிஞ்சு இருக்கு. இது எல்லாமே நம்ம உழைப்புக்கு கிடைச்ச பலன்தான். ஆனா இந்த தானியம் நமக்கு மட்டுமே கிடையாது. ஊர்ல இன்னும் பசியோட பல பேர் இருக்காங்க. நமக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு மிச்சம் இருக்கிறத அவங்களுக்கும் கொடுத்தா அவங்களும் அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தானியத்தை நமக்கு திருப்பி தருவாங்க. பசியோட கொடுமை என்ன நமக்கு தெரியும் இல்லங்க. அடுத்தவங்களோட பசியோட கொடுமையையும் நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி அவங்களுக்கு உதவலாம். கண்டிப்பா லக்ஷ்மி, நீ சொன்னபடியே செஞ்சிடலாம். அன்னைக்கு நீ ஒரு வேளை மட்டும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்ன நிலத்துக்கு போன்னு சொன்ன போது எனக்கு கோபம் வந்துச்சு. ஆனா இன்னைக்கு உன்னோட தியாகத்தோட மதிப்பு புரியுது. சம்பாதிக்கிறத விட சிக்கனம் பெருசுன்னும், சிக்கனத்தை விட தொலைநோக்கு பார்வை இன்னும் பெருசுன்னும் நீ இப்போ எனக்கு நிரூபிச்சிட்ட. ஒரு குடும்பத்துல 2 பேரும் ஒரே கருத்தோட இருந்தா எப்பேற்பட்ட கஷ்டத்தை கூட நம்ம ஜெயிக்கலாம். இனிமே நமக்கு இந்த பசி கொடுமை கிடையாது. கண்டிப்பா இருக்காதுங்க. ஆமா, உழைக்கிறவங்களுக்கு தான் அந்த கடவுள் கருணை காட்டுவாருன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்களே. அந்த கடவுள் உழைக்கிறவங்கள கண்டிப்பா கைவிட மாட்டாரு.
அன்னையில இருந்து ராமகிரி கிராமத்துல ராமையா லக்ஷ்மி மேல எல்லாருக்கும் மரியாதை கூடுச்சு. ராமையா தன்னோட நிலத்துல இருந்து வந்த தானியத்தை ஊர்ல இருக்கிற சில ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தாரு. லக்ஷ்மி காட்டிய தொலைநோக்கு பார்வை அந்த ஊர் பெண்களுக்கு ஒரு பாடமா அமைஞ்சது. கஷ்ட காலத்திலயும் தைரியமா எப்படி நிக்கணுங்கிறத அவங்கள பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. ராமையாவோட வீடு செல்வம் மற்றும் தானியத்தால நிறைஞ்சிருந்தது. அந்த தம்பதிகள் ரொம்பவும் மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க. இப்போ இந்த கதை சொல்ற நீதி என்னன்னா, தொலைநோக்கு பார்வையும் சிக்கனமும் தான் ஒரு மனுஷனை கஷ்ட காலத்துல இருந்து காப்பாத்துற உண்மையான ஆயுதங்கள். காலம் நல்லா இருக்கும் போதே நாளைய பொழுத பத்தி சிந்திக்கிறவன் ஒரு நாளும் தோத்து போறது கிடையாது. அந்த ஊர்ல ஜோரா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. தெருவுல காய்கறி வித்துட்டு இருந்த நரசம்மா காய்கறி கூடைங்களெல்லாம் எடுத்துட்டு உள்ள ஓடியே போயிட்டா. விவசாயம் பண்றவங்க அந்த மழைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனா தெருவுல வியாபாரம் பண்ற வியாபாரிகளோ, இந்த பாழா போன மழை இப்பதான் பெய்யணுமா அப்படி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. இது எதுக்குமே சம்பந்தம் இல்லாம ஒரு மனுஷன் இருந்தான். அவனோட பேரு தான் ராமு. ஹே ஹே, இந்த பக்கம் வாங்க. அப்படி கூவிக்கிட்டு இருந்தான். அவன் ஆடுங்களை மேய்ச்சு தன்னோட குடும்பத்தை காப்பாத்திட்டு வந்துட்டு இருந்தான். தினமும் காலையிலேயே ஆடுங்களை ஓட்டிக்கிட்டு மலைப்பாங்கான நிலத்துக்கு போறதும், அம்மா அனுப்பின உணவை ஆலமரத்துக்கு அடியில உட்கார்ந்து சாப்பிடுறதும், மாலையானதும் அந்த ஆடுங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதும், இதுதான் அவனோட அன்றாட வேலை. ராத்திரியில வெளியில கட்டில எடுத்து போட்டுக்கிட்டு வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை பாத்துக்கிட்டே இருப்பான். உண்மையிலேயே இந்த நட்சத்திரங்களை எல்லாம் வானத்துல வச்சது யாரு? அதுக்கு மேல இன்னொரு உலகம் இருக்குமா? அந்த உலகத்திலயும் நம்மள மாதிரி மனுஷங்களும் இருப்பாங்களோ? அப்படி யோசிச்சுக்கிட்டே தூங்கிடுவான். வெயிலோ மழையோ குளிரோ அல்லது பனியோ எதை பத்தியுமே கவலைப்படாம தன்னோட வேலைய அவன் பாட்டுக்கு செஞ்சுட்டு இருப்பான். எப்பவாவது நேரம் கிடைச்சா சாயங்காலம் ஊர் மத்திக்கு போவான். என்ன பாராமோ, ஆளே பார்க்க முடியலையே, சுத்தமா கண்ணிலேயே பட மாட்டேங்கிறிய. இது ராமு யாரோட ஜோலிக்கும் போக மாட்டான், யாரையும் கண்டுக்கவும் மாட்டான். அப்படி அவனோட வயசு இளைஞர்கள் ராமுவை கேலி பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் ராமு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவான். ராமுவோட அம்மா சுஜாதா அம்மா மட்டும் தன்னோட மகனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு முயற்சி பண்ணாங்க. சாஸ்திரி ஐயா, உங்ககிட்ட நான் எத்தனை முறை சொல்றேன், என் பையனுக்கு ஒரு நல்ல வரனா பாருங்கன்னு. நீங்களும் அத காதுலயே வாங்காம இப்படி இருக்கீங்களே. அப்படி இயல்பா கேட்டா. நான் கூட என்னால முடிஞ்ச முயற்சிகளை பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன பண்றது, சரியா அமையலையே. ஊர்ல எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது, என் பையனுக்கு மட்டும் ஏன் ஆகல? மத்த எல்லாரையும் விட என் பையனுக்கு அப்படி என்ன குறைச்சல்? அதோட அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. மத்த எல்லா அம்மாக்கள் மாதிரியும் சுஜாதா அம்மா வருத்தப்பட்டாங்க. தன்னோட பையனுக்கு திருமணம் ஆகலையேங்கிற வருத்தத்தை விட மத்த எல்லாருக்கும் திருமணம் ஆகுதே அப்படிங்கிற வருத்தம் கொஞ்சம் அதிகமாவே இருந்துச்சு. அம்மா, பையன் நல்ல பையன்தான், ஆனா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிற பையனுக்கு பொண்ணு கொடுக்க யாரும் வரமாட்டேங்கிறா. அப்படி உள்ள விஷயத்த தயங்காம சொல்லிட்டாரு. அந்த வார்த்தை சுஜாதா அம்மாவுக்கு கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்தாலும் அதுல உண்மை இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டா. அன்னைக்கு சாயங்காலம் ஆடுங்களை எல்லாம் ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா ராமு. வீட்டுல வந்து நிம்மதியா உட்கார்ந்தான். அப்போ அவன் கிட்ட வந்த அம்மா, டே ராமு, உனக்கு கல்யாணத்துக்கு வரன் பாத்துட்டு இருக்கேன். உன் இஷ்டம்தாம்மா. மனசுக்குள்ள வெக்கத்தை மறைச்சுக்கிட்டு இப்படி சொன்னான். ஆனா நீ இப்படி ஆடுங்களை மேய்ச்சிக்கிட்டு இருந்தா உனக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க. அப்படி தடுமாற்றத்தோட சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தையை கேட்டதும் ராமு கொஞ்சம் வருத்தம் அடைஞ்சான். ஆனா உடனே, யாருக்கு என்ன எழுதிருக்கோமா, என்னோட வேலையை நேசிச்சு என் வாழ்க்கைக்குள்ள வர்ற பொண்ணு எங்கேயாவது பிறந்திருப்பா, அவளுக்காக காத்திருக்கலாம். அது நான் உயிரோட இருக்கும் போதே நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லப்பா. இந்த ஆடுங்களெல்லாம் வித்துட்டு வேற ஏதாவது நல்ல வேலை தேடிக்கோ, அப்படி நல்ல விதமா எடுத்து சொன்னாங்க. ஆனா ராமு அந்த வார்த்தைக்கு செவி சாய்க்காம மௌனமாவே இருந்துட்டான். அடுத்த நாள் வழக்கம் போல ஆடுங்களை ஓட்டிக்கிட்டு காட்டுக்கு போனான். அங்க மழை பெஞ்சிட்டு இருந்தது. மழை பெய்யும் போது வர அந்த மண் வாசனை, மழையில நனைஞ்ச துளிர்கள், வானத்துல வண்ணம் தீட்டும் வானவில், இது எல்லாத்தையும் பார்த்து ராமு உலகத்தையே மறந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தான். இவ்ளோ அழகான இயற்கையை என்ன போல யாராவது ரசிக்க முடியுமா? பையனுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கான்னு பாக்கணுமே தவிர செய்யற வேலையெல்லாம் எதுக்காக பாக்குறாங்க? ச்சே, என்ன சமூகமோ இது. இப்படி உள்ள சிந்திச்சுக்கிட்டே இருந்தான். ஆடுங்கள் ஒரு மரத்தடியில மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. ராமு அந்த அழக ரசிச்சிட்டு இருந்தான். அப்போ ஒரு செம்மறி ஆடு இன்னொரு ஆடு கூட ஏகாந்தமா இருந்தத அவன் பார்த்தான். இயற்கையிலேயே ஜோடியா இருந்தா எவ்வளவு அழகா இருக்கும்ல. இப்படி தனக்கு தானே நினைச்சுக்கிட்டான். அந்த யோசனையிலேயே ஆடுங்களை மறுபடியும் பத்திக்கிட்டு வீட்டுக்கு வந்தான்.
அம்மா நேத்தைக்கு மாதிரியே இன்னைக்கும் திருமண பேச்சை எடுத்து புலம்ப ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் புள்ள குட்டின்னு சந்தோஷமா இருக்காங்க. நான் மட்டும் இப்படி இருக்கேன். நான் உயிரோட இருக்கும்போது என்ன அத்தைன்னு கூப்பிட ஒருத்தி வரக்கூடிய பாக்கியம் எனக்கு இல்ல போல. அப்படி பையனை நோகடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ராமு சில நாட்கள் இந்த புலம்பல பொறுத்துக்கிட்டு இருந்தான். ஆனா சில நாட்கள்லயே பொறுமை இழந்து அவன் அம்மா கிட்ட வந்தான். அம்மா, உன் இஷ்டம் தான் என்னோட இஷ்டமும். நான் இந்த ஆடு எல்லாத்தையும் வித்துட்டு நம்ம முனிசிப்பு ராஜசேகர் ஐயா கிட்ட ஏதாவது வேலை தேடிக்கிறேன். நீ பொண்ணு பார்க்க ஆரம்பி. இப்படி சொல்லிட்டு ஆடுங்க எல்லாத்தையும் சந்தைக்கு கொண்டுட்டு போய் வித்துட்டான். சுஜாதா அம்மாவோட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லாம போயிடுச்சு. திருமண தரகரை கூப்பிட்டு உடனடியா பொண்ணு பார்க்க சொன்னாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் இப்ப சாதாரணமா ஆடு மேய்க்கிறவன் கிடையாது. முனிசிப்பையா கிட்ட வேலையில சேர போறான். நல்ல லட்சணமான பொண்ணா பாருங்க. இப்படி கர்வத்தோட சொல்லி அனுப்புனான். ராமு தினமும் ராஜசேகர்கிட்ட போவதும் ஊர்ல உள்ள குறைகளை அவருக்கு விளக்குவது, அரசு கொடுக்கற நிதி மக்களுக்கு எப்படி போய் சேரணும், இப்படி திட்டம் தீட்டுறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்தான். ராமு இருந்தது அவருக்கும் ரொம்ப ரொம்ப சௌகரியமா இருந்துச்சு. ஒரு காலத்துல எடா தம்பி அப்படின்னு கூப்பிட்டவங்கெல்லாம் இப்போ ராமு ஐயா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஒரு காலத்துல பாசமா பேசினவங்கெல்லாம் இப்ப கொஞ்சம் பயந்து பயந்து பேசினாங்க. ஒரு காலத்துல அன்பா பழகுனவங்கெல்லாம் இப்போ ரொம்ப பணிஞ்சு போய் பேசினாங்க. ராமுவுக்கு எதுவுமே புரியல. நான் சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கேனா அல்லது ஏதாவது தப்பு செஞ்சிட்டு இருக்கேனா? இந்த வேலை எனக்கு சரியானதுதானா? இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் தனக்குள்ள கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தான். வருமானம் என்னவோ நல்லாதான் வருது, ஆனா ஆத்ம திருப்தி இல்ல. நல்ல வேலை இருக்கிறதுனால ஒரு நல்ல பொண்ணோட கல்யாணமும் நடந்துச்சு. ராமு வாழ்ந்துகிட்டு தான் இருந்தான். ஆனா பிடிக்காத வேலையை செய்யறதுனால உள்ளுக்குள்ளேயே செத்துக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ராமு வழக்கம் போல ராஜசேகர் ஐயாவோட வீட்டுக்கு போனான். ஐயா, கூப்பிட்டு அனுப்பிச்சிங்களாமே? அப்படி ரொம்ப பணிவா கேட்டான். இப்ப நடுவுல மழை பெஞ்சதுனால நிறைய பேரோட வீடுங்கெல்லாம் இடிஞ்சு விழுந்துருச்சு இல்ல? ஆமாங்க ஐயா, மக்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நிதியும் வந்துருச்சு. அந்த பணத்துல அவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல வீடா கட்டி கொடுப்போம்யா. நீ ரொம்ப நல்லவ ராமு. அரசாங்கத்தோட கணக்குகளை பத்தி உனக்கு இன்னும் முழுசா தெரியல. காகிதத்துல 10 பேருக்கு பயன் அளிச்சதா காட்டுனா நம்ம நேர்ல ஒருத்தருக்கு மட்டும்தான் அந்த உதவியை செய்யணும். மீதி 9 பேரோட லாபத்துல எனக்கு 7, உனக்கு 2. இப்படி பண்ணாதான் நம்மளும் 4 காசு சேர்க்க முடியும். அவர் அப்படி சொன்னதுமே ஒரு நிமிஷம் வானமே தன்னோட தலை மேல இடிஞ்சு விழுந்த மாதிரி ராமுக்கு இருந்துச்சு. அவங்களோட கண்ணீர் கலந்த பணத்துல நம்ம கோட்டை கட்டிக்கணுமா ஐயா? உணர்ச்சி வசப்பட்டு கேட்டான். பாரு ராமு, வேணும்னா நீயும் அவங்களோட சேர்ந்து உட்கார்ந்து கண்ணீர் விடு. ஆனா பணத்தை மட்டும் கொடுக்க கூடாது. நல்லவனா இருந்தா இந்த காலத்துல உனக்கு ஒரு செலவு வைப்பாங்க, அவ்வளவுதான். அதுவே ஒரு தடவை மனச கல்லாக்கிட்டு யோசிச்சு பாரு. பணம் இருந்தா எவனா இருந்தாலும் உனக்கு கும்பிடு போடுவான். கக்குன சோறுக்காக ஆசைப்படுறது கேவலம் ஐயா. அதனாலதான் வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறமா மத்தத சேர்த்து வைக்கணும்னு சொல்றேன். அப்ப நம்ம கக்க தேவையில்ல. இப்படி சொல்லவும் ராமு என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே நின்னுட்டான். போய் இந்த பணத்தை அரசு கணக்குல எப்படி காட்டுறதுன்னு பொய் கணக்கு எழுதுற வேலைய பாரு. இப்படி ராஜசேகர் துளி கூட வருத்தமே இல்லாம அங்க இருந்து அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. இப்படிப்பட்ட பொய் கணக்குகளை எழுதுனா எந்த நிமிஷமும் நான் செத்து போனதுக்கு சமம். அவங்களோட வீட்டெல்லாம் இடிச்சிட்டு நான் அதுல வீடு கட்டிக்கணுமா? தேவையில்லை. எவ்வளவு பணம் வந்தாலும் சரிதான், இந்த வேலையை நீ நான் செய்ய மாட்டேன். அப்படி சொல்லிட்டு அவனோட வேலைய ராஜினாமா பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். கிராமத்துல பணம் வந்திருக்கிறதா மக்கள் கிட்ட சொல்லி அந்த மக்களை ராஜசேகர் கிட்ட அனுப்பியும் வச்சுட்டான். ராமு அப்படியே நடந்து வீட்டுல வேலை செஞ்சிட்டு இருக்கிற அவனோட மனைவி கிட்ட வந்தான். ஏங்க இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு? அப்படி மனைவி எப்பவும் போல ரொம்ப அன்பா கேட்டா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, விடு. ராமு மறைக்கலாம்னு நினைச்சான். உங்க முகத்தை உங்களை விட நான் தான் அதிகமா பாத்திருக்கேன். நீங்க எப்போ எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? உங்க மனசுல ஏதோ ஒரு வருத்தம் இருக்கு, அதனாலதான் இப்படி இருக்கீங்க. என்னாச்சு என்கிட்ட சொல்லுங்க. அப்படி ரொம்ப பாசமா கேட்டா. அதனால ராமு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னான். நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? தன்னோட மனைவி கிட்ட கேட்டான். இல்லங்க, நீங்க சரியான காரியம் தான் பண்ணிருக்கீங்க. உங்களை பார்த்து நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேங்க. சரிம்மா, இப்ப நான் மறுபடியும் ஆடு மேய்க்க போனா அது உனக்கு அவமானமா இருக்குமா? வேலை செய்யாம சோம்பேறியா இருந்தாதாங்க அவமானப்படணும். கஷ்டப்பட்டு உழைக்கும் போது எதுக்கு அவமானப்படணும்? அதுவும் உங்க மனசுக்கு பிடிச்ச வேலையை நீங்க செய்யும் போது நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா அப்போ நானும் சந்தோஷமா இருப்பேன் தானங்க. மனைவி இப்படி சொன்னா. அந்த நிமிஷம் ராமு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டான். உடனே சந்தைக்கு போய் ஆடுங்களை வாங்கிட்டு மறுபடியும் மேய்க்கிறதுக்கு தயாரானான். அன்னைக்கு ஆடுங்களை கூட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா
காட்டுல ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். மறுபடியும் அங்க மழை பெஞ்சுது. ஆனா இந்த தடவை ராமு மழையில நனைஞ்சுக்கிட்டு அதை ரசிச்சுக்கிட்டு இருந்தான். ராமு இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அந்த ஆடுங்களும் சிரிச்சுது. மனசுக்கு பிடிச்ச வேலை எதுவா இருந்தாலும் அதுல கிடைக்கக்கூடிய சந்தோஷம் நமக்கு வேற எந்த வேலையிலயும் கிடைக்காது.